கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் சத்தியத்தை நாம் போதிக்கும் பொழுது தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஆனாலும் பிரியமானவர்களே, தேவன் அனுமதிப்பார் என்று சொன்னால் சத்தியத்தை திட்டமாய் போதிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒரு விசை என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தின தேவ மனிதன் இவ்விதமாக சொன்னார். அவர் ஒரு ஜெப கூட்டத்திலே பிரசங்கிக்கும் பொழுது, ஏ சோத்து முட்டி கிறிஸ்தவனே, நீ சோறு திங்கிறதுக்கு தானே அலைகிறா என்று சொல்லி கடினமாக பிரசங்கித்தாரா. அந்த கூட்டம் முடிந்த பிறகு அந்த கூட்டத்திலே அவருக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் இருந்திருக்கிறார். அவர் போய் இந்த பிரசங்கியாருக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தவரிடத்தில் இவரை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணாராம். சார், நான் அந்த ஜெப கூட்டத்தில் இருக்கேன், நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டே அவன் பிரசங்கத்தில் என்ன பண்ணுறான், சோத்துமுட்டி கிறிஸ்தவனேன்னு சொல்லி கடினமாய் பேசுகிறான் என்று சொன்னார். அப்பொழுது அந்த பிரசங்கியாரின் ஆவிக்குரிய தகப்பன் அவரை அழைத்து, எப்பா, மைக்கு கிடச்சிட்டுனா எல்லாரும் ராஜான்னு நினச்சிக்கிடுறீங்களா? என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு கேட்டாராம். அப்பொழுது இந்த பிரசங்கியார் தனது ஆவிக்குரிய தகப்பனை பார்த்து சொன்னாராம், சார், நான் உங்களை எப்பொழுதுமே பிரசங்கத்தில் ராஜாவாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பதில் கொடுத்தாராம். உடனடியாக அந்த ஆவிக்குரிய தகப்பன் சொன்னாராம், டேய், தப்பு இல்லை, இருதயம் முக்கியம். நீ என்ன நோக்கத்தோடு பிரசங்கிக்கிறாய், உன் பிரசங்கத்தின் தாக்கம் என்ன என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா நீ எப்படினாலும் பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாராம். அப்பொழுது இந்த பிரசங்கியார் சொன்னாராம், ரொம்ப நன்றி சார், நான் என் இருதயத்தில் ஒரு ஆத்தும பாரத்தோடு தான் பேசினேன், அதை கர்த்தர் அறிவார். அப்போ கவனிங்க, கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த பிரசங்கியாரை உடங்குடியிலிருந்து ஒரு வியாபாரி பார்க்க வந்தாராம். அந்த வியாபாரி பார்க்க வந்த பொழுது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே சொல்லுங்க அப்படிங்கும் பொழுது, இந்த வியாபாரி அந்த பிரசங்கியாரை பார்த்து சொல்லியிருக்காரு, ஐயா, நான் உங்கள் ஜெப கூட்டத்தில் ஒரு நாள் கலந்து கொண்டிருந்தேன். அன்றைக்கு நீங்கள் சோத்துமுட்டி கிறிஸ்தவன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி பிரசங்கிச்சிங்க. அந்த சோத்துமுட்டி கிறிஸ்தவனேன்னு பேசின வார்த்தை என்னை செவுட்டில் அடித்த மாதிரி இருந்தது. அன்றைக்கு நான் மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுத்தேன், இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொன்னாராம். இந்த வார்த்தையை என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்னா, நாம் தேவனுடைய மனிதர்கள், நாம் பேசுகிற ஒரு வார்த்தை ஒரு மனிதனுக்கு எரிச்சலை கொண்டு வரலாம், ஆனால் இன்னொரு மனிதனுக்கு அது ரட்சிப்பை கொண்டு வரும். ஆகவே சத்தியத்தை சத்தியமாய் பேசுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு அவர் ஆலோசனை கொடுத்தார். இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியையும் வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. பிரியமானவர்களே, பரிசுத்த அப்போஸ்தலர்களின் காலங்களிலே தேவ ஜனங்களுக்குள் காணப்பட்ட கொடிய பாவத்தை பாருங்களேன். ஒரு பக்கத்தில் விசுவாசிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட மக்களுக்குள்ளே வேசித்தனம் காணப்படுகிறது, விபச்சாரம் காணப்படுகிறது. அது எவ்வளோ பெரிய அருவருப்புங்கிறத பாருங்கள். இந்த நாட்களில் சபைக்கு நூற்றுக்கணக்கான விசுவாசிகள் வராங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஆவிக்குரிய சபைன்னு பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பாரம்பரிய சபைன்னு புறம்பை தள்ளுறதுக்கும் அங்கே எதுவும் இல்லை. தேவன் ரட்சித்த சபை, வேதம் அப்படி தான் சொல்லுது. அதாவது பாரம்பரிய சபையாக இருந்தாலும் ஆவிக்குரிய சபையாக இருந்தாலும் அந்த சபைக்காக தேவன் தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி சிலுவையிலே இரத்தம் சிந்த வைத்திருக்கிறார். ஆகவே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது, ஒரு சபை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு தேவாலயம் இருக்கிறது என்று சொன்னால், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் அந்த சபையை, அந்த ஆலயத்தை சம்பாதித்திருக்கிறார். ஆகவே சபையை குறித்து எந்த மனுஷனும் மேன்மை பாராட்ட முடியாது. அது சபை தேவனுக்குரியது. இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் எல்லோரும் மனம் திரும்பி இருக்கிறார்களா? எல்லோரும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறார்களா? எல்லோருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்படுகிறதா? இல்லை. ஒரு விசை நான் ஒரு ஆலயத்துக்கு சென்றிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு நான் சென்ற பொழுது அங்கே எங்கள் உறவினர்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு போகலாம் என்று சொன்ன பொழுது நான் ஒரு விசுவாசியை போல் அந்த ஆலயத்தில் போய் கலந்து கொண்டிருந்தேன்.
எனக்கு முன்பதாக சேரில் இருந்த மனுஷன் இப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார். ஆலயம் முன்னாடி இருக்குது, ஆல்டர்லேருந்து செய்தியாளர் பிரசங்கம் பண்ணுறார், ஆராதனை முன்னாடி நடக்கு. ஆனால் எனக்கு முன்னாடி இருக்கிற மனுஷன் என்னை விட ஒரு 5 வயசு மூத்தவராக இருப்பார். இப்படியே உட்காந்து ஆலயத்துக்குள்ளே உட்காந்து இச்சையோடு சைட் அடிச்சிட்டு இருக்கார். யோசித்து பாருங்கள், பாவத்துக்கு அடிமைப்பட்ட, பாவத்தை விட்டு ஓயாத கண்களை உடைய ஒரு மனிதனாக இருக்கிறார். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் தமது ஜனங்களை கொஞ்சம் கடிந்து கொள்ள விரும்புகிறார். அவர் சொல்றாரு பாருங்க, உங்களுக்குள்ள விபச்சாரம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த விபச்சார ஆவியால் பிடிக்கப்பட்ட அநேக மக்கள் சபைக்குள்ள இருந்து தாங்களும் குணப்படாம, குணப்படுகிறவர்களையும் குணப்பட விடாம போராடி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். தயவு செய்து மனம் திரும்புங்க. தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க. உங்க ஆவி எப்படி இருக்கு, உங்க பார்வை எப்படி இருக்கு, உங்க பேச்சு எப்படி இருக்கு, உங்க சிந்தை எப்படி இருக்கு, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்கள் கண்கள் இச்சையின் ஆவினால் பிடிக்கப்பட்டு அப்படியே அலைந்து திரிகிறதா இருந்தால் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு அழுங்க, உள்ளம் உடைந்து அழுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, போராடுங்க. இல்லை, உங்களுக்கு அருமையான ஆத்மாவை பிசாசு வேட்டையாடிட்டு போயிடுவான். ஒருத்தரும் தடுக்க முடியாது. நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் பாதுகாக்க மாட்டாரா? ஆண்டவர் உனக்கு சத்தியத்தை வேத புஸ்தகத்தில் எழுதி தந்திருக்கிறார். ஆண்டவர் உனக்கு பிரசங்கிக்க ஊழியர்களை தந்திருக்கிறார். சில ஊழியர்கள் மூலமாய் உன் கூட எச்சரித்து பேசுகிறார், உனக்கு புத்தி சொல்கிறார். நீ தான் ஆலோசனை கேட்க மாட்டிக்கியே, புத்தியை கேட்க மாட்டிக்கியே, கடினமான பிரசங்கத்தை காது கொடுத்து கேட்க மாட்டிக்கியே. நீ நல்லா இருப்பா, ஆசீர்வாதமாக இருப்பா, மேன்மையாக இருப்பா, தீர்க்க தரிசன வார்த்தையை தானே தேடி ஓடுறா. பிறகு எங்கேருந்து நீ குணப்படுவா? நல்லா யோசித்து பாருங்க. தேவன் அருவருக்கிற பாவம் 2. ஒன்று விக்கிரக ஆராதனை, இன்னொன்று விபச்சாரம். இங்கே வேதம் சொல்லுது உனக்குள்ள விபச்சாரம் இருக்கிறது என்று. அதுவும் எவ்வளோ பெரிய அவலட்சணமான காரியம். அந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பிரியமானவர்களே, உங்கள் ஆவி களங்கமில்லாததாக இருக்கணும், உங்கள் ஆத்துமா கரைபடாததாக இருக்கணும், உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பு உத்தமமாக இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பிரயாசப்படுங்க. இல்லை, செத்து நரகத்தில் தள்ளப்படுவாய். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உங்கள் கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. உங்களுடைய ஜனங்களப்பா அடிமைப்பட்டு கிடக்கிறார்களப்பா, அவலட்சணமான வாழ்க்கை வாழ்கிறார்களப்பா, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் இருதயத்தில் எத்தனை நாற்றங்கள், அவர்கள் கண்களிலே எவ்வளவு பாவத்தின் அடிமைத்தனங்கள், அழுக்குகள். தகப்பனே, மனம் திரும்பாம, குணப்பட விரும்பாம, பன்றியை போல பாவத்துக்குள்ள உழன்று கொண்டே இருக்கிறார்களே. மனம் திரும்பணுங்கிற ஒரு வாஞ்ச விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்களே. இப்படிப்பட்ட பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களையும் நீங்க விடுவிக்கும்படி உங்க பலத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் ரட்சிக்கப்பட, மனம் திரும்ப, பரிசுத்த வாழ்க்கை வாழ உங்க கிருபை தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.